தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் கோவையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தென் உள் கர்நாடக பகுதியின் மேலடுக்கில் சுழற்சி நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ரமணன் கூறினார். வரும் 24 மணி நேரத்தில் தமிழக உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். தென் உள் கர்நாடக பகுதியிலே மேலடுக்கில் நிலவும் ஒரு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை இரு இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 6 சென்டிமீட்டர் பேச்சிப்பாறையில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்திலே தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலே ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக வாரம் 24 மணி நேரத்திலே தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. எஞ்சிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்த ரமணன், கடந்த 24 மணி நேரத்தில் பேச்சிப்பாறையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார்.